ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழியில கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது ஊற வச்சிடலாம். அது ஊறுற கேப்பில் அதுக்கு தேவையான வறுவல் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து நேச்சுரலாகவே தண்ணி வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சு சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி சுண்டி சிக்கனும் ஒரு 80 to 85% வெந்தக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வறுவலில் இருக்க மீதி தண்ணியும் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். கடைசியாக உப்பு மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்துட்டு வறுவல் ஸ்டேஜ்க்கு வந்தக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.